இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையுமே செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக எடிட் பண்ண முடியும். நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா போதும், வீடியோ நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, நீங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் நிறையா வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். இன்னுமே எல்லாமே டேரெக்ட் ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் டேரெக்டாக உங்களுக்கு வந்து லிங்க் வரும். நீங்கள் டேரெக்டாக ப்ரீசெட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதனால் சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காமல் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இதுவரையிலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு. எல்லாமே இதில் எடிட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் மட்டும் பண்ணி பாருங்கள். அதை இம்போர்ட் பண்ணால் அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே நான் எடிட் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். அந்த ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிட்டு 3D ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த கேமரா மாதிரி இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், 3D ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிரும். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும், எல்லா அவுட்புட்டுமே. இதில் வந்து 1 by 1 நம்ம வந்து கரெக்ஷன் பண்ண போகிறோம். இதே மாதிரி உங்களுக்கு இருக்காது, சில ஃபாண்ட்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும், பிஎன்ஜிஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும். அதனால் அதெல்லாம் எப்படி நம்ம கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தான் நீங்கள் வீடியோ கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஜஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் வந்து கொடுத்துருங்க. இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க எல்லா ஃபாண்ட்டும் இதில் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து நான் கொடுக்குற ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதோட ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், ஆல் மெட்டீரியலில் செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ வந்து அந்த ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணால் உங்கள் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த வீடியோ வந்து யாருக்காக எடிட் பண்ணுறீங்களோ அவங்களோட நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு நேம் வந்து டைப் பண்ணிட்டேன். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்ஜி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த கேர்ளோட பிஎன்ஜி. அந்த பிஎன்ஜி இதில் யூஸ் பண்ணிக்கிற எல்லா பிஎன்ஜியும் நான் குவாலிட்டி கம்மியாக தான் கொடுத்துருப்பேன், கம்ப்ரஸ் பண்ணி தான் நான் மறுபடியும் ஆட் பண்ணிடுவேன். இதோட ஒரிஜினல் ஹெச்டி பிஎன்ஜியோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இந்த இமேஜ் வச்சு எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரிஜினல் இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதோட சைஸை வந்து கரெக்டாக இந்த மாதிரி சின்னதாக பண்ணிக்கோங்க, ஏன்னா அது பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த நேம் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிளாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து பார்க்கலாம், 1 by 1 நெக்ஸ்ட்டு அடுத்து எடிட் பண்ணலாம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிரிக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இருந்தால் லிரிக் ஸ்டார்ட் ஆகுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் வந்து போய்க்கோங்க. டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி வச்சிருப்பீங்க அந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்பவுமே ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னா அதோட சைஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து அந்த பிஎன்ஜி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு ஸ்டார் ஐக்கான் கொடுத்துட்டு இதோட ஒரிஜினல் பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எந்தெந்த பிளேஸில் வந்து எந்தெந்த பிஎன்ஜி வரும்னு. உங்கள் இஷ்டம் தான், எப்போ வேணால் எந்த பிஎன்ஜி வேணால் எங்கே வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணிக்கிற எல்லா ஹெச்டி பிஎன்ஜியும் நான் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து அப்படி ஸ்கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடுத்த லிரிக் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்த லிரிக்கும் அதே மாதிரி தான். அடுத்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு அடுத்த ஒரிஜினல் பிஎன்ஜி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணிக்க இதில் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க பிஎன்ஜி இந்த ப்ரீசெட்டில் இருக்கிற பிஎன்ஜிலாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியாக இருக்கும், கம்ப்ரஸ் பண்ணி தான் ஒரே பிஎன்ஜி கொடுத்துருப்பேன். ஏன்னா உங்களுக்கு ப்ரீசெட் வந்து அப்போ தான் உங்களால் இம்போர்ட் பண்ண முடியும். அதான் அப்போ தான் இதோட எம்பி வந்து கம்மியாக இருக்கும், இதோட சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதனால தான் நான் கம்ப்ரஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ஹெச்டி பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆல் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணி பார்த்துங்க. அது போக பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ஃபாண்ட் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 ஃபாண்ட் இருக்கும். 2 ஃபாண்ட்டும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 2 ஃபாண்ட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த லிரிக் வந்து போகலாம். அடுத்த லிரிக்கும் அதே மாதிரி தான், சேம் தான். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு இதோட ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா இதில் பிஎன்ஜி இருக்கும், அந்த பிஎன்ஜி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த பிஎன்ஜிஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஈஸியாக அவுட்புட் கிடச்சிருச்சு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடிட் பண்ணிடலாம். வீடியோ கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். அதாவது அடுத்த வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். வீடியோ மட்டும் கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருக்கா எப்படின்னு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன வீடியோ அப்லோட் பண்ணேன் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்து டுட்டோரியல் வீடியோவை மேக் பண்ணி நான் போட்டுடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டு ரீப்ளேஸ் ஃபாண்ட்டு ரீப்ளேஸ் பண்ணணும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ரீப்ளேஸ் பண்ணணும். இதில் பேக்ரவுண்டுக்குள்ள ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப்லேயும் இமேஜ் சர்ச் பை மென்னு ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்லேயும் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பின்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு ஃப்ளவர் பிஎன்ஜின்னு டைப் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி நிறையா ஃப்ளவர் பிஎன்ஜிஸ் வரும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எப்படி பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் பண்ணுறதுனா, ஃபோட்டோ ரூம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அந்த அப்ளிகேஷன் வந்து போய்க்கோங்க. அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன் எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது. உங்களுக்கு அது செப்பரேட் வீடியோவாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் தனியாகவே வீடியோ போட்டுறேன். ஓகே, நான் அடுத்தடுத்த பிஎன்ஜிஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் பிஎன்ஜிஸ் ஆட் பண்ணாவே போதும். இதில் மூவ்மெண்ட்டு எல்லாமே நானே ஆட் பண்ணியிருப்பேன், ஜஸ்ட் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிளேஸ் செம்மையாக இருக்குது. அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃப்ளவர் எஃபெக்ட் செம்மையாக இருக்குது. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும், அந்த ஷேர் ஐக்கானை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலோட நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. சாரி மறந்துட்டேன், இது வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கானுக்கும், அந்த ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு எக்ஸ்போர்ட் கொடுங்க, வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி நான் எல்லாமே இதில் செட் பண்ணி வச்சிருப்பேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.